வெள்ளிக்கிழமை தேர்தல் வைக்கிறாங்க. எல்லாரும் மனித இயல்புதான். கூட 2 நாள் லீவு வருது அப்படின்னு வாக்கு சதவீதம் குறைந்து விடுகிறது. இதை ஒரு விடுமுறையாக எடுத்துக்கொள்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்ற விதிமுறையை மாறி அது விடுமுறையாக மாற்றப்பட்டு விடுகிறது. அதனால் நான் ஏற்கனவே ஒரு முறை தேசிய வாக்காளர் தினத்தன்று ஆளுநராக இருக்கும் போதே நான் பேசினேன். வெள்ளிக்கிழமையும் திங்கட்கிழமையும் தயவு செய்து தேர்தல் நாளை நீங்கள் பிக்ஸ் செய்யாதுங்க அப்படின்னு. ஏன்னா திங்கக்கிழமைனா சனி ஞாயிறு திங்கள் லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க, வெள்ளிக்கிழமைனா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால நடுவுல புதனாவது வியாழனாவது வைப்பது நல்லது அப்படின்னு நான் ஒரு கோரிக்கை வைத்து அதை பரிசீலித்தால் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி 100% வாக்குக்கு விளம்பரம் பண்ணுகிறார்கள். கோடிக்கணக்கில் அதற்கு செலவிட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு எந்தவித பயனும் இல்லை என்பதை சென்னை போன்ற வாக்குப்பதிவுகள் நமக்கு காண்பிக்கிறது. இப்படி கோடிக்கணக்கில் மக்களுக்கு புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவர்கள் செலவு செய்வதை விட மக்களுக்கான வாக்குகள் இருக்கிறதா என்று மறுபடியும் சென்று பார்த்து அவர்கள் இப்ப நம்ம வாக்களிக்கணும் 100% விளம்பரம் செய்யறோம். ஆனா மக்கள் வாக்களிக்க வரும்போது உங்களோட பேர் இல்ல, அவங்க சொல்றாங்க நாங்க உயிரோட இருக்கிறோம், இங்க உயிர் இருக்கிறது பெயர் இல்லைன்னு சொன்னா குடும்பத்துல 2 பேர் இருக்கு, ஒருத்தர் பேர் இல்ல. கவுன்சிலர் எலெக்ஷன்ல நாங்க வாக்களிச்சோம் 6 மாசத்துக்கு முன்னால, இப்ப எங்க பெயர் நீக்கப்பட்டு இருக்கிறது. ஆக அதுல அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மிகவும் வாக்களிப்பது வலிமையானது. ஆனா அதுல வலியுடையது என்னன்னா, நான் வாக்குச்சாவடிக்கு போய் என் கார்டு இருக்கு, அடையாள அட்டை இருக்கு, அதனால என்னால ஓட்டு போட முடியலை என்பது ஒரு வலியான விஷயம். வாக்கு சதவீதம் குறைவா இருக்கு. ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை இருந்தா அதிக வாக்கு சதவீதம் பதிவாகும், பிற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதே நேரம் வாக்கு சதவீதம் குறைவா இருக்கிறதுனால இது ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. சோ ஆளுங்கட்சிக்கு ஆதரவு வந்தா பெரும்பாலும் வாக்களிக்க வரமாட்டேன்றாங்களா? அப்ப அதுவே தப்பு தானே. நீங்க எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் தப்பு. என்னமோ நீங்க இப்பவே முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி. ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதான். இதுல ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான். அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும். ஆனா என்னை பொறுத்தமட்டில் நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது. நான் என்னை பொறுத்தமட்டில் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். இந்த டெண்டர் ஓட்டு பத்தி கூட பல இடங்களில தெரியல. சேலஞ்ச் ஓட்டுன்னு ஒன்னு இருக்கு. ஏன்னா நமக்கு வாக்குரிமை மறுக்கப்பட்டால் ஏற்கனவே நம்மகிட்ட பட்டியலில் இருந்ததுன்னா 49A வாக்குரிமை சட்டத்தை பயன்படுத்தலான்னு நமக்கு ஒரு தகவல் இருக்கிறது. ஆனால் அதையும் பல இடங்களில் மறுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும், இதை செக் பண்ணி மக்களோட கவனக்குறைவு இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அரசியல் சார்ந்த மக்களா இருந்தா அதை கவனித்துக் கொண்டே வருவாங்க. இப்ப இவங்க வேறு முறை, இப்ப இந்த முறை நாங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற முறை சரியா வரல மக்கள்கிட்ட. அப்ப வேறு முறை அவங்க கையாள வேண்டியதான். அலுவலகத்துக்கெல்லாம் போய் நோட்டீஸ் ஒட்டலாம், இல்லைன்னா நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, பஸ் ஸ்டாப்ல இருக்கு, அங்க வெரிஃபை பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க இணையதளத்தில் அனுப்புறோம். ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். திருப்பி நாங்க செக் பண்ண சொல்றோம், சீட்ல இல்ல அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அங்க தவறு நடக்கிறது என்பதை தானே காண்பிக்கும்.